Hi everyone, this is Arun. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா SDLC பார்க்க போறோம். SDLCங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோம்னா வந்து இதுதான் வந்து பேசிக்கான திங். ஸோ திஸ் இஸ் கால்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்டெப் இருக்கும். இதுதான் வந்து ஐடியில் நம்ம வந்து பேசிக்காக பண்ண போகிறது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் கேதரிங் அண்ட் அனலைசஸ். And next system design, coding, testing, deployment and maintenance. So these are the six steps. நம்ம வந்து ஐடியில் ஒரு ஒர்க் பண்ண போகிறோன்னாவே வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டில் தான் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் நம்ம வந்து எப்படி டெவலப் பண்ண போகிறோம், எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி யூசர்ஸ்க்கு ரியல் டைம் போகுது, எப்படி வந்து அதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்னு நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ரெக்யர்மெண்ட் கேதரிங் அண்ட் அனலைசிஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. கிளைண்ட்ஸ் வந்துட்டு யூசர்ஸ் கிட்ட வந்துட்டு எந்த மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம், எப்படி வந்துட்டு அவங்கள வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு அப்ளிகேஷன் பில்ட்